குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். ரூபாய் 5000 கோடி முதல்வர் விஜய் கொடுத்த அசைன்மெண்ட். டில்லி பறக்கும் அமைச்சர். மத்திய மாநில அரசின் நிதி பங்களிப்புடன் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சமக்ர சிக்ஷா திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி புதிய பள்ளி தொடங்குதல், ஆசிரியர் நியமனம் உட்பட 20க்கும் மேற்பட்ட செயல் திட்டங்கள் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இதற்காக மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கீடு செய்கிறது. இந்த சூழலில் PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் இணைவதாக தமிழக அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு உறுதியளித்து பின்வாங்கியது. உறுதியளித்தபடி PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என மத்திய அரசு தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறது. அதை ஏற்க தமிழக அரசு மறுத்து வருகிறது. இதனால் சமக்ர சிக்ஷா திட்டத்தில் தமிழக அரசுக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. தமிழக அரசுக்கு 5000 கோடி ரூபாய் வரை வழங்க வேண்டியுள்ளது. நேற்று முன்தினம் முதல்வர் விஜய் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சமக்ர சிக்ஷா நிதியை பெற நடவடிக்கை எடுக்கும்படி பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதை ஏற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து நிதி பெறுவதற்காக அமைச்சர் ராஜ்மோகன் விரைவில் டெல்லி செல்ல உள்ளார் என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அண்ணாமலைக்கு கூடுது மவுசு, காலியாகும் கமல் கட்சி. தமிழக பாரதிய ஜனதாவிலிருந்து விலகிய அண்ணாமலை வீத லீடர்ஸ் என்ற மக்கள் இயக்கத்தை தொடங்கினார். இயக்கம் தொடங்கப்பட்ட முதல் 24 மணி நேரத்திலேயே 13 லட்சத்துக்கு மேற்பட்டோர் உறுப்பினர்களாக இணைந்தனர். தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை அதிகரித்து தற்போது 19 லட்சத்துக்கு மேற்பட்டோர் அந்த இயக்கத்தில் இணைந்துள்ளனர். இந்த இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. போதையில்லா தமிழகம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற மாநாட்டில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மாநாட்டில் எதிர்காலத்தில் வீத லீடர்ஸ் அரசியல் கட்சியாக உருவெடுக்கும் என்றும் 2031 அரசியல் இலக்கை நோக்கி பயணிக்கும் என்றும் அண்ணாமலை அறிவித்தார். இந்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் தொடங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலர் பாலமுருகன் தலைமையில் பகுதி செயலர்கள் சுரேஷ், முகிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகி கருநாகராஜனை சந்தித்து அந்த இயக்கத்தில் இணைந்தனர். கடந்த 2024 லோக்சபா தேர்தல் மற்றும் 2026 சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை. பின்னர் திமுக ஆதரவுடன் கமல்ஹாசன் ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றார். இதனால் ஏற்பட்ட அதிருப்தியில் அக்கட்சியிலிருந்து பலர் வெளியேறி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது தென்சென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகிகளும் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் இணைந்துள்ளனர். கூட்டணியை விட்டா வெளியே போறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை உடைக்கும் வேளையில் இறங்கிய திமுக. சட்டசபை தேர்தலின் போது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் அணி மாறி ஆதரவு அளித்ததை தொடர்ந்து தமிழகத்தில் தவேக தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. அமைச்சரவையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெறாவிட்டாலும் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்துவிட்டன. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கியுள்ளன. வரும் உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகள் போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து வரும் நிலையில் திமுக குழப்பத்தை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் வட்டாரங்கள் கூறியதாவது: தவேக அரசுக்கு ஆதரவு அளித்தாலும் திமுகவுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலர் முத்தரசன், சுப்பராயன் MP பேசி வருகின்றனர். அவர்களை வைத்து கட்சியில் குழப்பத்தை உருவாக்கி வருகிறது திமுக. தஞ்சாவூரில் ஒரு திருமண விழாவில் பேசிய முத்தரசன், ஸ்டாலின் அன்று போல் இன்றும் சோர்வின்றி இயங்குகிறார், திமுகவுடன் பேச்சு தொடரும் என்றார். இதுபோல கரூர் சம்பவத்தில் பலியானவர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியது அதிகார துஷ்பிரயோகம் என சுப்பராயன் விமர்சித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்டுப்பாட்டு குழு தலைவராக இருக்கும் சுப்பராயன் நீதிபதி போல் நடுநிலையாக செயல்பட வேண்டும், ஆனால் கட்சியில் குழப்பத்தை உருவாக்கும் வகையில் கருத்துக்களை கூறுகிறார். பின்னணியில் திமுக இருப்பதாக தெரிகிறது என அந்த வட்டாரங்கள் கூறின. செங்கோட்டையனை சந்தித்த அதிமுக பெண் MLA பழனிசாமி அதிருப்தி. சட்டசபை தேர்தலில் தாவிக்க பெரும்பான்மை பெறாத நிலையில் திமுக கூட்டணியில் வென்ற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளது. இதற்கிடையே சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சி தலைமையின் உத்தரவை மீறி தாவிக அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்த அதிமுக MLAக்களில் சிலர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவிகவில் இணைந்தனர். இதுவரை 3 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட
6 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்துள்ளனர். அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை இழப்பதால் குதிரை பேரம் நடப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி எம்எல்ஏக்களை இழுக்கும் முதல்வர் விஜய் களவாணி என கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் 13 தொகுதிகள் வரை இடைத்தேர்தல் நடத்த தாவேக தரப்பில் வியூகம் வகுக்கப்பட்டு உள்ளது. அதன் வாயிலாக சட்டசபையில் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தாண்டி தாவேகவின் பலம் அதிகரிக்கும் என நம்புகின்றனர். இதற்காக மேலும் சில அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க பேச்சு நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சண்முகம் உள்ளிட்ட சிலர் பழனிசாமி மீது அதிருப்தியில் இருப்பதால் விரைவில் கட்சி தாவல் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் லால்குடி தொகுதி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் நேற்று தலைமைச் செயலகம் வந்தார். அங்கு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறைக்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு 10 நிமிடங்களுக்கு மேல் நீடித்தது. சந்திப்புக்கான காரணம் குறித்து இரு தரப்பினரும் தகவல் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். அதிமுகவில் பழனிசாமி மீது எழுந்த அதிருப்தியால் சட்டசபை தேர்தலுக்கு முன் தாவேகவுக்கு தாவி தேர்தலில் வென்று அமைச்சரானவர் செங்கோட்டையன். அவரை அதிமுகவைச் சேர்ந்த பெண் எம்எல்ஏ லீமா ரோஸ் திடீரென சந்தித்தது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழகத்தில் இன்று வெப்ப அலை, வானிலை மையம் ஆரஞ்ச் அலர்ட். இந்தியாவிலேயே அதிகமாக நேற்று மதுரையில் 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நேற்று இயல்பை விட 4 டிகிரி வரை வெப்பம் உயர்ந்ததால் வறண்ட வானிலை நிலவியது. நேற்று நாட்டிலேயே அதிகபட்சமாக மதுரையில் 42.5 டிகிரி செல்சியஸ், அதாவது 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இது கடந்த 26 ஆண்டுகளில் மதுரையில் பதிவாகாத வெப்பம் என கூறப்படுகிறது. திருத்தணி, வேலூர், பாளையங்கோட்டை, திருச்சி, தூத்துக்குடி, ஈரோடு, கடலூர், கரூர், பரமத்தி, நாகப்பட்டினம், பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவானது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்து வெப்ப அலை வீசும். காற்றில் ஈரப்பதமும் கலந்திருக்கும். எனவே புழுக்கம் அதிகரித்து அசௌகரியமான சூழல் நிலவலாம். இதனால் உள் தமிழகத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலை பாதிப்பை தவிர்க்க பொதுமக்கள் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். தாகம் எடுக்காவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். மோர், இளநீர், எலுமிச்சை சாறு, லசி மற்றும் ORS கரைசல் உள்ளிட்ட பானங்களை குடித்து உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்க வேண்டும். வெயிலின் நேரடி தாக்கத்திலிருந்து விடுபட குடை, தொப்பி அணிந்து தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. பெண்களை பிளாக்மெயில் செய்த நாகர்கோவில் காசி, சாகும் வரை சிறை உறுதி செய்து தீர்ப்பு. நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி சோசியல் மீடியாக்கள் மூலம் இளம் பெண்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுடன் நெருங்கி பழகி வந்தான். நெருக்கமாக இருப்பதை வீடியோ எடுத்து மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாள். பாதிக்கப்பட்ட பெண்கள் பலரும் புகார் தர முன்வராத நிலையில் 2020 ஒரு பெண் துணிச்சலாக காசி மீது புகார் கொடுத்தார். அதன் பின் மேலும் சில பெண்கள் புகார் கொடுத்தனர். காசி கைது செய்யப்பட்டான். அவனது செல்போன் மற்றும் ஹார்ட் டிஸ்கில் 120 பெண்கள், 400 வீடியோக்கள், 1900 ஆபாச வீடியோக்கள் இருந்தன. அவன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. நாகர்கோவில் மகிழா கோர்ட் 2023 காசிக்கு சாகும் வரை சிறை தண்டனை, 1.10 லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் காசி அப்பீல் செய்தான். மனுவை விசாரித்த நீதிபதிகள் காசி மீதான குற்றச்சாட்டு சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் ஆயுள் தண்டனையை உறுதி செய்து இன்று தீர்ப்பளித்தனர். இது மிகவும் முக்கியமான தீர்ப்பு என்று கூறியுள்ள நீதிபதிகள், சமூக ஊடகங்களில் பெண்கள் யாருடன் பழகினாலும் எந்த சூழ்நிலையிலும் தங்களது அந்தரங்க புகைப்படங்களை பகிரக்கூடாது, விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சோசியல் மீடியாக்களால் பல நன்மைகள் இருந்தாலும் அதன் மூலம் பாலியல் சுரண்டல்கள் அதிகம் நடக்கின்றன. அதை தடுக்க வேண்டும். இந்த தீர்ப்பு சமூக ஊடக உலகில் உள்ள பெண்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தரப்பில் கூறியுள்ளனர். வாட்ஸ்அப் மெசேஜை நம்பி ரூபாய் 21 கோடி இழந்த ஆடிட்டர். மத்திய பிரதேசத்தின் குவாலியரைச் சேர்ந்தவர் அசோக். ஆடிட்டரான இவருக்கு கடந்த டிசம்பரில் அறிமுகம் இல்லாத எண்ணில் இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது.
கிரிப்டோ கரன்சி எனப்படும் மெய்நிகர் நாணயத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என அதில் கூறப்பட்டது. அவரை நம்ப வைக்க பலர் லாபம் ஈட்டியது போன்ற விவரங்களும் அனுப்பி வைக்கப்பட்டன. இதை நம்பிய அசோக் அந்த மெசேஜில் வந்த லிங்கை பயன்படுத்தி அதில் குறிப்பிடப்பட்ட வங்கிக் கணக்கில் முதலில் 1.8 லட்சம் ரூபாய் செலுத்தினார். சில நாட்களில் அவருக்கு 33 கோடி ரூபாய் லாபம் வந்தது போல் டிஜிட்டல் திரையில் காண்பிக்கப்பட்டது. இதனால் மகிழ்ச்சியடைந்த அசோக் உறவினர்கள், நண்பர்களிடம் பணம் பெற்று 21 கோடி ரூபாய் வரை மேலும் முதலீடு செய்தார். சில நாட்களில் அசல் மற்றும் லாபத்தை திருப்ப முயன்றபோது வரி பரிவர்த்தனை சேவை கட்டணமாக கூடுதலாக 10 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என அசோக்கிற்கு அந்நிறுவனம் தகவல் அளித்தது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அசோக் போலீசில் புகார் அளித்தார். போலீசாரால் 2 கோடி ரூபாய் வரை மட்டுமே முடக்க முடிந்தது. விசாரணை தொடரும் நிலையில் முன்பின் அறிமுகம் இல்லாத இதுபோன்ற மெசேஜ்களை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தினர். சுரண்டுவதை நிறுத்துங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கொடுமை. இந்திய வெளியுறவுத்துறை கண்டனம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நீண்ட காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது. கடுமையான மின்சார கட்டண உயர்வு, கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் அடிப்படை உரிமைகள் மறுப்பு போன்ற பல்வேறு பிரச்சினைகள் நிலவி வருகின்றன. இதனால் கோபமடைந்த அப்பகுதி மக்கள் சமூக நல அமைப்புகள் இணைந்து அவாமி ஆக்ஷன் கமிட்டி என்கிற அமைப்பை உருவாக்கினர். வீதிகளில் இறங்கி அமைதியான முறையில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மக்களின் நியாயமான கோரிக்கைகளை பேசி தீர்க்காமல் பாகிஸ்தான் அரசு ராணுவத்தையும் போலீசையும் கொண்டு போராட்டக்காரர்களை அடக்கி வருகிறது. அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, தடியடி மற்றும் தன்னிச்சையான கைதுகள் உள்ளிட்ட கடுமையான அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடக்கும் போராட்டங்கள் திடீரென வெடித்தவை அல்ல. பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் அரசு செய்து வரும் பொருளாதார சுரண்டல், வளங்களை சூறையாடுதல் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை மறுத்தல் ஆகியவற்றின் நேரடி பாதிப்பே இந்த போராட்டங்களாகும். அப்பகுதி மக்களின் நியாயமான குறைகளை தீர்ப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் அரசு கொடூரமான அடக்குமுறையை கையாண்டு வருகிறது. அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் நிகழ்த்தி வரும் இதுபோன்ற மனித உரிமை அத்துமீறல்களுக்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கப்பல்களை விடமாட்டோம், ஈரானுக்கு அமெரிக்கா செக். 20% கட்டண திட்டம், ட்ரம்ப் திடீர் ட்விஸ்ட். உலகின் மிக முக்கிய கடல்வழி வணிக பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துவதில் ஈரான், அமெரிக்கா இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளது. முன்னதாக ஹார்முஸை கைப்பற்றிவிட்டதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் அந்த வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கப் போவதாக கூறினார். தற்போது அந்த திட்டத்தை அவர் மாற்றியுள்ளார். கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிப்பதற்கு பதிலாக வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுடன் மேற்கொள்ள இருக்கும் வர்த்தகம் மற்றும் முதலீடு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளார். அந்த முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், தளவாடங்கள் அமெரிக்காவுக்கு அதிகளவில் வரும். வேலைவாய்ப்புகள் பெருகும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் தடையின்றி சென்று வரலாம். ஆனால் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து சரக்கு ஏற்றி வரும் கப்பல்களை தடுப்போம். வன்முறை மற்றும் தீய நோக்கம் கொண்ட ஈரானின் தலைமைதான் இதற்கு காரணம். ஈரானின் தலைமை அந்நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறது. 52,000 போராட்டக்காரர்கள் உட்பட லட்சக்கணக்கான மக்களை ஈரான் கொன்ற காலம் முடிந்துவிட்டது. ஈரானிடம் இனி ஒருபோதும் அணு ஆயுதம் இருக்காது என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.